வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறை ஆர்வம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு கணவன் மனைவி. கணவனுக்கு ஒரு 65 வயது இருக்கும், மனைவிக்கு ஒரு 60 வயசு. அவங்களுக்கு குழந்தைங்கள்லாம் இல்லை. அவங்களுடைய உணவுக்கு அவங்களே தான் வேலை செஞ்சு சம்பாரித்து பார்த்துட்டு இருந்தாங்க. கணவன் மனைவியும் வேலை செஞ்சு அவங்களோட பொருளாதாரத்தை இருந்தாங்க. அவங்ககிட்ட ஒன்றும் பெருசாக சேமிப்புலாம் இல்லை. அவங்களுக்கு வீடு இருந்தது, அவ்வளோதான். அந்த வீட்டில் அப்பப்போ சம்பாதிக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வயது முதிர்வு காரணமாக அவங்களுடைய கணவருக்கு கொஞ்சம் உடம்பு சுகமெல்லாம் போச்சு. அவர் வேலைக்கு போக முடியல. அதே அந்த அவருடைய வருமானத்தையும் சேர்த்து அந்த மனைவியை ஈட்ட வேண்டியது இருந்தது. அப்படியே கஷ்டப்பட்டுட்டு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அது திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு அவர் கணவருக்கு தேவைப்பட்டது. அவங்ககிட்ட பணம் இல்லை, யார்கிட்டையும் கேட்குறதுக்கும் அது இல்லாமல் இருந்தது. அந்த நேரத்தில் அந்த அம்மா கடவுளை வேண்டிகிட்டு போயிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு விளம்பரம் வந்தது. அந்த விளம்பரம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது ஒன்றும் இல்லை, ஒரு மராத்தான் போட்டி, 5 கிலோமீட்டர் ஓடுற ஒரு மராத்தான் போட்டியில் வெற்றி பெறவங்களுக்கு ஒரு 50,000 ரூபா பரிசு அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அதை கேட்டுக்கிட்டாங்க அவங்க. இவங்க ஒரு 60 வயது மதிக்கிறதுக்கு இருந்த பெண்மணி. அவங்க மராத்தானில் யார் வேணாலும் கலந்துக்கலாம், ஓப்பன் டு ஆல் தான். அது ஓடணும் இல்லையா, 5 கிலோமீட்டர் ஓடணும் இல்லையா. ஆனால் அவங்க முடியுமா இல்லையான்னு தெரியல. அவங்க சரின்னு ஒரு உறுதி எடுத்துக்கிட்டாங்க. சரி நாமளும் கலந்துக்கலான்ட்டு கலந்துக்கிட்டாங்க. போய் உறுதி எடுத்துக்கிட்டு அதில் கலந்துக்கிட்டாங்க. எல்லாமே அவங்கள பார்த்து கேலியாக நினச்சாங்க. அங்கே இருந்தால் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க இருக்காங்க. அதிகமான வாலிபர்கள் இருந்தாங்க. இவங்கள பார்த்துட்டு ஒரு கேலியாக நினச்சிக்கிட்டு அப்படி இருந்தாங்க. அவங்க மனம் தளராமல் ஒரு உறுதியோடு, ஏன்னா பொருளாதாரம் வேணும் இல்லையா, அந்த கணவருக்கு மருத்துவமனைக்கு செலவுக்கு ஆள் வேணும் இல்லையா, பணம் வேணும் இல்லையா. அதனால் அவங்க கலந்துக்கிட்டு ஓடினாங்க. ஓடி இறுதியில் அவங்க தான் வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்றதுக்கு உண்டான பரிசும் கிடச்சிது. அதை வச்சு அவங்க அவருடைய கணவருக்கு மருத்துவ செலவு பார்த்து அவரை தேர்த்திருந்தாங்க. அவருக்கும் அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே சேர்ந்து சம்பாரித்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது என்னென்னா, எதுவும் ஒரு போட்டியில் கலந்து கொள்வதற்கு வயது முக்கியமில்லை, வைராக்கியம்தான், மனதைரியம், இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நம்மளால் முடியும், நம்மளால் செய்யலாம், நம்ம வர முடியும். அது தேவையை பொறுத்து நாம் எவ்வளோ உறுதியோடு செய்கிறோமோ அதில் நாம் ஈஸியாக வெற்றி பெறலாம்ன்றது தான் அந்த கதை நியூஸ் இருக்கும். நன்றி, வணக்கம்.